திரு ஜீவா, காவல்துறை தரப்பு மீதும் நிறைய விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இவ்வளவு ஆர்கனைசரா ஒரு கூட்டம் வருது, இல்லை அன்ஆர்கனைசரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி தாவேகாவுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கோ, விக்கிரவாண்டியில் என்ன நடந்துச்சு, மதுரையில் என்ன நடந்துச்சு, பரந்தூரில் என்ன நடந்துச்சு, அப்புறம் 4 மாவட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அவங்க சுதாரிச்சிருக்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சுதாரிப்பு காவல்துறையிட்டையும் இருந்திருக்கணுமே அப்படின்ற ஆதங்கமும் இருக்கு. ஏன்னா போனது 40 உயிர்கள், அது தாவேகாவாக இருந்தாலும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய உயிர் தான். அந்த இடத்துல இருந்து அணுகிறதுல எங்கேயோ ஒரு விதமான பின்னடைவு இருந்திருக்கோ? இவருடைய கடைசி 3 மாநாடுகள் இந்த சுற்றுப்பயணத்தின் போது தாவேகாவின் ஆதரவாக விவாதங்களில் பேசியவர்கள் பேசியது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசு எங்களை முடக்க பார்க்குது, டோல்கேட்லேயே நிறுத்த பார்க்குது, எங்களை நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல, எங்களை ஃப்ரீயாக அவங்க விடலை, நிறைய இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் இவங்க சொன்னது. இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இவங்க சொன்னது, பலர் சொல்கிறது, இதை முன்கூட்டியே நீங்கள் கணிச்சிருக்கலாமே, இவ்வளோ இடம் நீங்கள் கொடுத்துருக்க வேணாமே, இப்படிங்கிற விஷயம் வருது. இது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நான் விஜய் தாவேகாவை தாண்டி இந்த கட்சிக்கு எதை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இதைத்தான் நான் புதிய தலைமுறை விவாதங்களை தொடர்ச்சியாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு முறை கேட்டீங்க, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறலையான்னு ஒரு கேள்வியை நுணுக்கமாக கேட்டீங்க கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள விவாதத்தில். இப்பயும் சொல்கிறேன், இதை கட்சின்னு நீங்கள் சொல்கிறதுலேயே நான் உடன்படவே இல்லை. அது அங்கீகரிக்கட்டும், தேர்தல் அங்கீகரிக்கட்டும், பட் அதை ஒரு கட்சியாகவே நான் அங்கீகரிக்க மாட்டேன். பாஜக ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி, எந்த கட்சியை வேணாலும் இந்தியாவில் நான் கட்சின்னு ஏற்றுக்குவேன். இது கட்சிங்கிற கான்செப்டுக்குள்ளே இது வராது. கட்சினா என்ன, பைலானா என்ன, தலைவர்னா யாரு, எதுவுமே தெரியாத ஒரு அமைப்பு. அங்கே வந்திருந்த அந்த கூட்டத்தை தான் விமர்சிக்கிறேன். மக்களை விமர்சிக்க எல்லாரும் பயப்படுறாங்க. நான் அந்த வந்த கூட்டத்தை நீங்கள் என்ன மாதிரியான கூட்டமாக எடுத்துக்குவீங்க? எதற்காக ஒரு தலைவர் 8:45 வர்றாருன்னா நைட்டு 3 மணிக்கு படுத்திருக்க போறீங்க? 3 மணிக்கு பெண்கள் நடுத்தருவில் படுத்தோன்னு பெருமையாக சொல்கிறாங்க. 1.5 வயசு குழந்தைய கூட்டி வந்திருக்கிறாங்க. 1.5 வயசு குழந்தை இப்போ உயிரோட இல்லை. கேட்க நமக்கே பதப்பதைக்குது. இப்படி ஒரு முட்டாள்தனத்தை அந்த பெண்ணும் அந்த வீட்டை சேர்ந்தவங்களும் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு 13 வயது சிறுமி நான் விஜயை பார்த்துட்டு செத்தா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி இந்த கூட்டம் ஆட்சிக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆபத்து. விஜயே சிஎம் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, இவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தியா தமிழ்நாட்டில்? எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கூட்டம். நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு மாநாட்டின் போதும் விவாதங்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு, கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதிமுக அவுட்டு, எடப்பாடி அவுட்டு, 2வதோட அவர் தான், ஏன் சொல்ல முடியாது, 25% மேலே வாங்குவாங்கன்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நான் வைக்கிற வாதம் எவ்வளோ வேணாலும் வாங்கட்டும், பட் இந்த கூட்டம் வாங்குறதுக்கு பாஜகவே வாங்கலாமே. இது மிகப்பெரிய அரசியலற்ற கூட்டம். பாபர் மசூதியை இடிக்க போனவங்கள பல பேர் கிறிஸ்தவ பேர் இருந்தது. ஏன்னா அவன் உதிரி, கஞ்சாவுக்கும் போதைக்கும் என்னவும் செய்யக்கூடியவனா இருந்தான். ஸோ இது இவ்வளவு பெரிய படிக்காத தற்கொலை கூட்டம் இருக்கா, அல்லது படிப்பையே தந்தாலும் காமன் சென்ஸ் இல்லாத கூட்டம் இவ்வளோ இருக்கான்னு பார்க்கும்போது, உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டை வட இந்தியாவில் வேறுபடுத்தி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வடக்க நம்மளை பார்த்து அவமானப்படக்கூடிய நிலையில இந்த மாதிரி கூட்டத்தை வச்சிருக்கு. இல்லை, அக்கௌண்டபிலிட்டிங்கிறத ஒன்று நிர்வாகத்துக்கு பொருத்த முடியும், இல்லைன்னா கட்சி நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய திரு விஜய்க்கு பொருத்த முடியும். அது அப்படியே டோன் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்து மக்கள்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லிடுறது. தயவு செய்து இது மாதிரியான விவாதங்கள் நடத்தினாதான் இந்த மாதிரியான இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும். உங்களுக்கு எல்லா கட்சியிலும் வர்றவங்க மனிதர்களாகவும் தொண்டர்களாகவும் இருந்தாங்க. இவங்களை நான் மனிதர்களாவே பார்க்கலையே. இது என்ன மாதிரியான கூட்டம்னே எனக்கு தெரியலையே. இப்படி ஒரு கூட்டம் எங்க இருந்து வந்துச்சு? பாபர் மசூதி இடிக்க போறப்ப இந்த மாதிரி கூட்டம் தான் வந்தது. நான் ஏற்கனவே இதை குறிப்பிட்டேன். ஜாதி வழி ஜாதி குரு நடத்துவாங்கல்ல, ஜாதி வெறி விழாலாம், அந்த மாதிரியான ஜாதி தலைவர்களுக்கான விழா நடத்தும் போது இந்த மாதிரி தான் தட்டு போவாங்க. போலீஸ்காரங்க பயப்படுவாங்க, எதுக்குடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க ஆடிட்டு போட்டுன்னு. இவங்க வாரம் இந்த மாதிரியான ஒரு கூத்து அடிக்க போக்குறாங்க. அதனால இது ரொம்ப மோசமான விஷயம். எங்களுக்கு கேட்ட இடம் தரல, எங்களை ஃப்ரீயா விடல, டோல்கேட்லேயே தடுத்துட்டாங்க. நீங்க தான் பயப்படுறீங்களே. இப்படியான கூட்டம். அது மட்டும் இல்லை, விஜயோட பேச்சு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். என்ன சொல்றது, நீங்க ஏதோ 30 விழாவா 30 பேர் விழாவா நீங்களே, அவர் என்ன காமிக்க விரும்புறாரு? எல்லா அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கிட்ட மாஸ் காமிக்கிறாரு. அவர் திருப்பி சொல்றது, நமக்கு கூட்டம் வருதா, அதிருதா, நம்ம யாருன்னு தெரியுதா, சும்மாவா மாஸ்டர்னா, இந்த டயலாக பேசி கூட்டுறாரு. கூட்டம் வர்றதை விரும்புறாரு. சார், ஒரு மனுஷன், ஒரு அரசியல் தலைவர் 1 மணி நேரம் லேட்டா வரலாம், 2 மணி நேரம் லேட்டா வரலாம். பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் சில சமயம் 10 மணிக்கு போயிட்டு நைட்டு 2 மணிக்கு வருவாங்க. காரணம், வர வழியெல்லாம் அந்த அரசியல் நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு வருவாங்க. 10 பண வீடை போயிட்டு வந்துட்டு இப்போ 2 மணிக்கு திருமாவளவன் பேசினதை கேட்டிருக்கிறேன், வைகோ போன்றவர்கள் பேசினதை கேட்டிருக்கேன். அந்த 6 மணி நேரம் லேட்டானப்பையும் தொண்டர் பேசிக்கிட்டு இருப்பான். தலைவர் விழுப்புரத்தில் அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த வர வழியில் விக்கிரவாண்டியில் இது பிரச்சனை ஆயிடுச்சான். அந்த தொண்டர் ஒருத்தர் விபத்துக்கு போயிட்டார்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ரீசன் ஒன்றும் சொல்ல முடியுமா சார்? தூங்கிட்டீங்களா, தூங்கி எந்திரிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சா, இல்லை மேக்கப் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சா,
ஏதாவது ஒரு அரசியல் காரணம் உங்க வாயிலிருந்து நீங்க வந்து 9 மணி நேரம் லேட்டுக்கு சொல்ல முடியுமா? சார் சொன்னாங்கல்ல நாமக்கல்லே தங்கிருங்கன்னு. நான் சொல்றேன் நாமக்கல்ல தங்குறது ஒரு புறம் இருக்கட்டும், ஏன் 8:45 நிகழ்ச்சினா ஒரு 10 மணிக்கு வர மாட்டீங்களா சார்? நீங்களா பந்தா காமிக்கிற ஆட்கள் தான். ஒரு 10:30 வர மாட்டீங்களா சார்? நீ 8:45 வருவேன்னு அந்த அப்பாவி தொண்டை நைட்டு 2 மணிக்கு ஒரு பொண்ணு 1.5 வயசு குழந்தையோட ரோட்ல படுத்திருக்கேங்குது. கரூர் ரோட்ல பாத்ரூம் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை. பொதுவாக பெண்கள் வந்து கோவிலுக்கோ சினிமாக்கு எங்கே போனாலுமே தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை நடைப்பு வந்தால் டக்குன்னு ஒரு யூரின் பாஸ் பண்ணுறது பசங்க கூட ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. லேடிஸால் அது பண்ண முடியாதனால தண்ணி குடிக்கிறத பெண்கள் நிறையா குறைச்சிக்குவாங்க. பெரும்பாலான பெண்கள்கிட்ட அந்த கல்ச்சர் உண்டு. அப்போ பெண்கள் பாருங்க தண்ணி குடிக்காமல் வந்திருக்கிறாங்க, அது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும். தண்ணி குடிக்காதனால உடம்புல நீர் சத்து இருக்காது, வேர்வை, இது எல்லாம் சேர்ந்துருக்கு. நீங்கள் ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சுங்கிறீங்க? அங்கே 5 மணி நேரத்துக்கு முன்னாடினாலே பெண்கள் பாதிக்கப்படுவாங்க, ஆண்களை விட பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவாங்க. அப்போ குழந்தைகளோட நிலைமையை பாருங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி வர்றாங்க அவங்க? ஒரு கோவில் திருவிழாக்கு கூட இந்த அளவுக்கு வந்தது இல்லைங்க. கோவில் திருவிழாக்கில் வந்து இறந்தது பார்த்துருக்கோம், கடவுளுக்காக இது பண்ணி பிறந்தது பார்த்துருக்கோம். இது தயவுசெய்து இது அரசியல் கட்சி நிகழ்வுங்காதீங்க. இது ஒரு மாதிரி நம்ம ஊருக்கு ஒரு சினிமாக்காரர் வந்திருக்காருடோ அப்படிங்கிற மாதிரியான வந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் 2025 இவ்வளவு சினிமா மோகமா? எம்ஜிஆர் காலத்தில் நம்பியார வில்லனா பார்த்த காலம் போய் இந்த இவ்வளவு சிஜி கிராபிக்ஸ் வந்த காலத்தில் இருக்குதுங்கிறது அடிப்படையான விஷயம். நான் கேட்கறது இந்த ரசிக மனநிலை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டு இந்த உரையாடலை அரசு தரப்பும் மாவட்ட காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ நிர்வாக தரப்புலையோ திரு விஜயோடு இந்த உரையாடலை நடத்தி புரிய வைக்க முயற்சிக்கலாம். இல்ல நீதிமன்றத்துல இன்னும் வலுவான காரணங்கள், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டம் ஏறிட்டே இருக்கு, இல்ல ரொம்ப நேரம் இருக்காங்க, வெயில் அதிகமா இருக்கு, தண்ணீர் குடிக்காம இருக்காங்க, உணவு சாப்பிடாம இருக்காங்க, மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்றத ஓரளவுக்கு உளவுத்துறை மூலமா கணித்திருந்தால் இதை ஏதாவது ஒரு இடத்துல காவல்துறை அடிப்படையான பிரச்சனை. உங்க தலைவர் 8 மணி நேரம் தாமதமா வந்துகிட்டு இருக்காரு. 8 மணி நேரம் தாமதமாக கூட்டம் அதிகமாகுது, வர்றவங்களும் டயர்ட் ஆகுறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சார் இந்த பாயிண்ட்லேயே பேசிடலாம் சார், கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொன்னதை அவங்க தவிர்த்துருக்குறாங்க. நாங்கள் அங்கே தான் பேசுவோம், அங்கே தான் நிற்கிறாங்க, இங்கே மைக்கு கேட்காதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவர் டேவிட்சன் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொரு இதுக்கும் என்ன காரணம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் எந்த மாதிரியான மீட்டிங் வரையறை செய்கிறாரு, டென்சி மீட்டிங் எதுக்கு அடர்த்தியாக வரும், எவ்வளவு தலைக்கு எத்தனை காவல்துறை வைப்போம்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்கள் 50 பேருக்கு மேலே 50க்கு 1ங்கிற இன்ஸ்டில் நாங்கள் வச்சிருக்கோம் வேற அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதாவது காவல்துறையை வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? காவல்துறையினா உங்களை அடிச்சாங்களா? சரி, இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே இதுவரையும் நடந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் மீது தண்ணீர் பீச்சிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கூட உங்களை பண்ணல. ஏன் தெரியுமா? போலீஸ்காரங்க அவங்களை பார்க்கும்போது எல்லாம் குட்டி குட்டி பசங்களா வேற இருக்கிறாங்க, யார் மீது அவங்க இது பண்ணல. ஆனால் அவங்க இதை உடைச்சிருக்கிறாங்க, மேலே ஏறி இருக்கிறானுங்க, ஜென்ரேட்டர் உடைச்சிருக்கிறானுங்க, கடந்த முறை மாதா கோயில் சர்ச்சு இதை அடிச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க, கோவில் கோபுரத்தின் மேலே நின்று ஆடி இருக்கிறானுங்க. ஒவ்வொரு முறையும் சேதாரம். இதை ஒரு திமுகவோ அதிமுக மாநாடோ செஞ்சிருந்தா தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய அரசியலாக இருக்கும் சார்? இந்த கட்சியை எல்லாருமே ஒரு குழந்தைங்க கட்சின்னு பார்க்கறதுனால ஏதோ ஒவ்வொரு முறையும் செஞ்சுட்டு நீங்கள் எங்களை ஒடுக்க பார்க்குறீங்க, நீங்கள் எங்களை பதற பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய பொது சொத்து இது? நாளைக்கு அதிகாரத்திலேயோ இல்லை ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு 10 விழுக்காடு இந்த கட்சி வாங்கினா கூட தமிழ்நாட்டுக்கு ஆபத்து சார். மிகப்பெரிய சங் பரிவார் அமைப்பை விட ரொம்ப ஆபத்தான ஒரு மதவாத சாதிவாத அமைப்பை விட மோசம் ரசிகர் மனநிலை. எப்படி வடக்க மதவாதமும் சாதிவாதமும் தலைக்கு வெறி பிடிச்சு ஆடுதோ அது மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சினிமா வெறி ரசிகர் வெளிங்கிறது அதை விட மோசமான ஆபத்தாக இருக்குங்கிறது இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு.